ஆர்எஸ் பாரதி பேசும்போது சுற்றி நின்று கைதட்டுறானுங்கள்ல, அவனுங்களை நினச்சா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அட முட்டா பசங்களா, உங்களையும் சேர்த்து தண்டா அவர் திட்டுறாரு. நாய், அதாவது நாய் கூட இன்னைக்கு பிஏ படிக்குது அப்படின்னா உங்களையும் சேர்த்து தானே சொல்கிறாரு. படித்தவெல்லாம் பின்னாடி நின்று கைதட்டுறான். சரி, எனக்கு என்ன டவுட்னா, ஆர்எஸ் பாரதி வந்து பிஏ படித்தவெல்லாம் நாய் அப்படின்னா தமிழகத்தினுடைய முதல்வர் என்ன படிச்சிருக்காரு? பிஏ படித்தாரா, வேறு ஏதாவது படித்தாரா? நாங்கள் போட்ட பிச்சில் தான் நீங்களாம் ஆட்சியிலேயே உட்காந்துருக்கிறீங்க. நாங்கள் அந்த பிச்சையை போடலன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்கள் வாயிலேருந்து வரவே வராது. விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய பி டீமாக தான் செயல்படுறார். ஏன்னா அதனுடைய அம்சம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பாதியிலேயே படிப்பு நிறுத்திட்டு உங்கள் அப்பா பெரிய டைரக்டராக இருந்தார், பணப்படத்தோடு இருந்தார், ஓடி போய் உடனே வந்து ஒரு படத்தில் நடித்து உங்களுக்கு நடிப்பே வராதுங்கிறது வேற கதை. இருந்தாலும் அதை மேக்கப் பண்ணி பெரிய நடிகனா இன்றைக்கி வந்து முன்னாடி நிற்கிறீங்க. ஆனால் ஒரு ஏழை மகன் வந்து நினச்ச உடனே டாக்டர் ஆயிட முடியுமா? இது எதுவுமே தெரியாமல் பொதுவாக திமுக அரசாங்கம் எழுதி கொடுத்த, ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த பேப்பரை படிக்கிற உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து மீண்டும் ஒரு கமலஹாசனாக மாறிட்டு இருக்கிறீங்க. அவர் மட்டும் டெப்டி சிஎம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு ஏற்கனவே ஓஹோன்னு இருக்குது, சுடுகாடாக மாறிடும். என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன தெரியும்னு டெப்டி சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறோம், வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா உங்களுக்கு? முதல் கையெழுத்துனீங்களே 3 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க? இருக்கிறது 2 சீட்டு. அந்த 2 சீட்டு எங்கே இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்காக இப்போ பேசணுமா வேண்டாமா? முதல் மாநிலத்தில் பேசணுங்க. அதை தான் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. சரியான செருப்படி கொடுத்து அனுப்புனாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐடி விங்கின் மாநில செயலாளர் விபின் பாஸ்கரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. முதல் கேள்வி, ஐயா வணக்கம். வணக்கம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீட் போராட்டத்தின் போது ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த பிஏ படித்தவங்களாம் நாய் மாதிரி இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்துருக்கிறாரு. அது உங்களுடைய கருத்து என்ன? ஆர்எஸ் பாரதி அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பப்போ பிரச்சனை வருதோ டிஎம்கேக்கெல்லாம் அந்த அவருடைய ஆட்சிக்கு எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து 2 பேர்த்த இறக்குவாங்க. ஒன்று வந்து ஆர்எஸ் பாரதி, இன்னொன்று வந்து ஆராசா. இப்போ ஆராசா வந்து பாராளுமன்றத்தில் பிஸியாக இருக்கிறங்காட்டி இப்போ ஆர்எஸ் பாரதி இறக்கியிருக்காங்க. அதான் ஆர்எஸ் பாரதியோட வேலை என்ன, அஜெண்டா என்னென்னா இந்த கள்ளச்சாராய மரணங்களை வந்து மறைக்கணும். டிஎம்கே மேலே மிகப்பெரிய ஒரு பழிச்சொல் விழுந்திருக்குது இங்கே. அதாவது டிஎம்கே இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு இங்கே வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு குரல் இருந்திருக்குது. இதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை அதாவது அவர் வந்து இந்த மக்களுக்கு எகென்ஸ்டாக ஏதோ ஒன்று பேசணும். அதை வச்சு அந்த மீடியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி பேசிட்டாரு, டிஎம்கே இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு இந்த கள்ளச்சாராய மரணங்களை மொத்தமாக மறைச்சிட்டு இவரை பற்றி பேச ஆரம்பிக்கணும். இதுதான் இதனுடைய அஜெண்டா. அதனை சிறப்பாக பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன கேள்வினா, ஆர்எஸ் பாரதி பேசும்போது சுற்றி நின்று கைதட்டுறானுங்கள்ல, அவனுங்களை நினச்சா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அட முட்டா பசங்களா, உங்களையும் சேர்த்து தண்டா அவர் திட்டுறாரு. நாய், அதாவது நாய் கூட இன்னைக்கு பிஏ படிக்குது அப்படின்னா உங்களையும் சேர்த்து தானே சொல்கிறாரு. படித்தவெல்லாம் பின்னாடி நின்று கைதட்டுறான். சரி, எனக்கு என்ன டவுட்னா, ஆர்எஸ் பாரதி வந்து பிஏ படித்தவெல்லாம் நாய் அப்படின்னா தமிழகத்தினுடைய முதல்வர் என்ன படிச்சிருக்காரு? பிஏ படித்தாரா, வேறு ஏதாவது படித்தாரா? அப்போது ஆர்எஸ் பாரதி அவர்கள் முதல்வரையும் நாயின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள் இப்போது ஒரு அம்பு விடுறீங்கன்னா அந்த அம்பு உங்களையே தாக்குது பாருங்கள். எவ்வளோ கேவலமான அந்த சொல். ஏற்கனவே ஆராசா அவர்கள் அந்த நாயை தூக்கி வெளியில் போடுறான்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு இவர், அதாவது நாங்களாம் படிக்கும்போது வந்து பிஏ ஆர்எஸ் பாரதி பிஏன்னு போட்டுக்கிட்டோம். அப்போ யாருடைய காலம் அது? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மாதிரி ஒரு கல்விக்கு வித்தவிட்டவருடைய காலம். அப்போ வந்து பெருமையாக இருந்தது, படித்தோம் பெருமையாக இருந்தது. ஆர்எஸ் பாரதி பிஏன்னு போட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு ஏங்க, தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தினுடைய தலைவர் யாருங்க? லியோனி. பெண்களினுடைய இடுப்பை பற்றி பேசின ஒரு கேவலமான பிறவியை வந்து நீங்கள் பாடநூல் திட்டத்தினுடைய தலைவராக போட்டுட்டு, அதே மாதிரி அந்த புத்தகத்தை திறந்தோம்னா அதாவது வந்து ஆபாசமான நிறைய புத்தகங்களை எழுதின கலைஞருடைய பாடத்திட்டத்தை உள்ள வச்சுருந்தீங்கன்னா எப்படிங்க பிஏன்னு போடுவான்? எப்படி பிஏன்னு போடுவான்? இந்த பாடத்திட்டங்கள்லாம் படித்து வர்றவன் அட இவனு போய் படிச்சிருக்கிறவேன்னு நினச்சிட்டு வருத்தப்படுவானே தவிர பிஏன்னு எங்கேயும் போட மாட்டான். அதனால் வந்து இவங்க வந்து முதல் டிஎம்கேக்கு நாவடக்கம் தேவை. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி
அவங்க அஜெண்டா பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு மோசமான பிறவிகள் வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா தெளிவாக சொல்கிறார், எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்கிறார், ஆர்எஸ் பாரதி இறக்கி விட்டுருக்குறாங்க, இதை வந்து மடை மாற்றும் வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான், 100க்கு 100 எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ச்சையான பேச்சையும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பட்டதாரிகள் இந்த டாக்டர் பட்டங்கள் பெறுறதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த பிச்சை வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. அது உங்களோட கருத்து என்ன? அதாவது திமுக வர்றதுக்கு முன்னாடி இங்கே எவனுமே டாக்டர் ஆகலையா, யாருமே வந்து இன்ஜினியர் ஆகலையா சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிஎம்கே கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி, இந்த அரசாங்கம் 69 பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர்கள் வந்து மிக சிறந்த டாக்டர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அப்போ அந்த 5 இன்ஜினியர்லாம் கட்டக்கூடிய பில்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், காமராஜர் காலத்தில் கட்டக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இன்றளவு நினைத்து நிற்குது. ஆனால் இவங்க திமுக காலத்தில் கட்ட பில்டிங் எங்கேயாவது நிற்குதா? அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருது. நம்ம பார்த்த வடசென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது ஏழை மக்களுக்கு வந்து கட்டி கொடுத்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிஞ்சு விழுந்தது. அந்த அளவுக்கு கேவலமாக இருந்தது. அதாவது கல்வித்தரங்கிறது வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் படு பாதாளத்தில் இருக்குதுங்க. அதுதான் உண்மையான செய்தி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஜட்ஜெல்லாம் பேசும்போது வந்து நாங்கள் போட்ட பிச்சையில் தான் படித்தாங்க இவங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எல்லாரையுமே சொல்கிறாங்க நாங்கள் போட்ட பிச்சையில் தான் படித்தாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்களாம் ஆட்சியிலேயே உட்காந்துருக்கிறீங்க. நாங்கள் அந்த பிச்சையை போடலன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்கள் வாயிலேருந்து வரவே வராது. உண்மையை சொல்லப்போனால் அதுதான் உண்மை. இந்த தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் போட்ட பிச்சையில் தான் வந்து ஒட்டுமொத்த திமுகவும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போல் நேற்றுக்கு வந்து விஜய் அவர்களும் நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து குரல் எழுப்பியிருக்காரு. இது வந்து திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முழுக்கங்க விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய பி டீமாக தான் செயல்படுறார். ஏன்னா அதனுடைய அம்சம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி நீட்டு தான் வந்து ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தையே வந்து பாதிக்குது அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, விஜய்க்கு நீட்டை பற்றி என்ன தெரியுங்கிறதா கேள்வி. படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு நடிக்க போனது உங்களுக்கு நீட்டை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறேன். ஒரு ஏழை அவனுடைய கல்வி எட்டாக்கனியாக இருந்த டாக்டர் படிப்பை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நினைவாக்கியிருக்கார். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு நான் நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து பாதியிலேயே படிப்பு நிறுத்திட்டு உங்கள் அப்பா பெரிய டைரக்டராக இருந்தார், பணப்படத்தோடு இருந்தார், ஓடி போய் உடனே வந்து ஒரு படத்தில் நடித்து உங்களுக்கு நடிப்பே வராதுங்கிறது வேற கதை. இருந்தாலும் அதை மேக்கப் பண்ணி பெரிய நடிகனாக இன்றைக்கி வந்து முன்னாடி நிற்கிறீங்க. ஆனால் ஒரு ஏழை மகன் வந்து நினச்ச உடனே டாக்டர் ஆகிட முடியுமா? அவனுக்கு 2 கோடி 3 கோடி செலவாகாதா? ப்ரைவேட் காலேஜில் சேர்த்திட முடியுமா? இல்லை உங்களை மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான நடிகர் உங்களை மாதிரியே வந்து எடுத்தோடனே ஒரு பெரிய படத்தில் நடித்து பெரிய நடிகர் ஆகிட முடியுமா? இங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏழை மாணவனுக்கு, தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை மாணவனுக்கு நீட் எக்ஸாம் எழுதுனா டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் பொதுவாக திமுக அரசாங்கம் எழுதி கொடுத்த, ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த பேப்பரை படிக்கிற உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து மீண்டும் ஒரு கமலஹாசனாக மாறிட்டு இருக்கிறீங்க. இது வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய நீட்சியாக தான் நான் பார்க்குறேன். இது நீங்கள் ஒரு ஜோக்கராக மாறிட்டு வர்றீங்க. ஒன்று முடிஞ்சால் மக்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் அரசியல் இருங்க, இல்லைன்னா தயவு செய்து சினிமாவுக்கே போயிருங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, திமுக பி டீம்னு பார்த்தோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டை பற்றி குரல் கொடுத்துருந்தாரு. இது மாநில அரசுடைய ஃபெயிலியர்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதை என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, அவர் வந்துங்க பொதுவாக பேசியிருந்தாருங்க. அதாவது போதைப் பொருளுக்கு எகெயின்ஸ்டாக இவர் கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்கும்போது அங்கே அந்த மக்களையெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அங்கேயே இவங்க ஷூட்டிங் தான் எடுத்தாங்க. வெளியில் வந்து அந்த நிருபரெல்லாம் கேட்டாங்கல்ல, இவர் எதாவது பதில் சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலையே. இப்போ வந்து நின்றுக்கிட்டு இது ஒரு துயர சம்பவங்கிற யார் காரணம்னு பேசினாரா? அதாங்க அரசியல். இன்னார் செஞ்சாங்க, இதனால இத்தனை பேர் இறந்தாங்க, இதுக்கு முழுக்க காரணம் திமுகன்னு எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்கிறாரா? திமுகவினுடைய கையாளாகத்தனத்தினால தான் இன்னைக்கு 65 பேர் இறந்துருக்காருன்னு எங்க சொல்லியிருக்காரா? அதனால தான் நம்ம சொல்கிறோம் இவங்க டிஎம்கே உடைய பி டீம்னு சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு பாஜகனோடையும் பொங்கி எழுறார் விஜய். டிஎம்கே கேட்குற 65 பேர் இறந்தாங்க. நான் கேட்குறேன், நீட்டுக்காக அனிதாங்கிற ஒரு சகோதரி இறந்தாங்க, அதுக்காக நீட்டு வேண்டான்னு சொல்கிறீங்களே. 65 பேருங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. அதுக்காக என்ன இது வரைக்கும் இவர் முன்னெடுத்திருக்காருன்னு கேட்குறேன் நான். ஒரு தடவை கூட டிஎம்கே கவர்மெண்ட்டை எகெயின்ஸ்ட் பண்ணி இவர் பேசவே கிடையாது. சரி, நீங்கள் போதைக்கு வந்து எகெயின்ஸ்டாக பேசுகிறவராகவே எடுத்துக்கிறோம்.
ஆனால் உங்களுடைய படங்கள் எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கையில் சிகரெட் இல்லாமல் எந்த படத்துலையாவது நடிச்சிருக்கீங்களா? எந்த சீனாவது இருந்திருக்கா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரக்கு கையில் சரக்கு தான் வச்சுருக்கிறீங்க கையில் ஒரு கையில். இப்படி தானே நீங்கள் ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து மடைமாற்றிட்டு இருக்கிறீங்க. அதைத்தானே எங்களுடைய மாநிலத்தோட அண்ணாமலை அவர்கள் எகைன்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. எதிர்த்துட்டு இருக்கிற ஒரே தலைவராக இருக்கக்கூடியவர் எங்கள் மாநிலத்தோட அண்ணாமலை அவர்கள் மட்டும்தானே. இப்போ அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் கூட என்ன சொன்னார்னா, ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக நான் வந்து டிஃபமேஷன் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த நிலைக்கு போகும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லியிருந்தார். அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். சொன்னார்னா அதில் செஞ்சு வெற்றியும் அடைவார். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க டிஎம்கேவுடைய அஜெண்டா சார். எப்படியாவது இவரை வந்து ஒன்று வந்து மத்திய அமைச்சர் ஆயிடுவார்னு பார்த்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வெளிநாடு போயிடுவார் அப்படின்னு. ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு, அதாவது எந்த ஊழலுமே செய்ய முடியாத இந்த அரசாங்கத்தை இவ்வளவு நாளாக வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர் எந்த ஊழலுமே செய்ய முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டார். இந்த ஏதாவது ஒரு ஊழலாக உடனே இமீடியட்டாக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆளாக அண்ணாமலை அவர்கள் இருந்தார். அதனால் இவர் எப்படியாவது நகர்த்தணும், இந்த மாநிலத்தில் நகர்த்திடணும், இந்த வெளிநாடு படிப்புக்கு போகிறாருன்னு சொல்லணும், ஏதாவது ஒரு விதத்தில் இவரை வந்து இந்த இடத்த விட்டு நகர்த்தணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க. எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக ஆர்எஸ் பாரதி மீது வந்து அந்த மான நஷ்ட வழக்கு போடுவார். அதில் வென்றும் காட்டுவார். ஒருவேளை மாநில தலைவர் லண்டன் போயிட்டார் அப்படின்னா அடுத்த தலைவராக யார் வருவார்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க, எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் தொடர்ந்து நீடிப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து கட்சி வந்து மேலிடம் வந்து இன்னும் முடிவு செய்யாத வரைக்கும் வந்து நம்ம எதுவும் பேச முடியாது. அதே சமயத்தில் தலைவரும் தெளிவாக இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 15 நாள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தார். அப்போ என்னாச்சு, ஏதாவது மாற்றம் இருந்ததா? அவர் எங்கே இருந்தாலுங்க 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், அற்புதமான தலைவர். அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதே ஒரு வரங்கிறோம். அவர் இங்கிருந்து தான் எல்லாரும் நகர்த்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் எங்கேயுமே போக மாட்டார், இங்கே தான் இருப்பார். 4 மாதம் இல்லைங்க, 4 வருஷம் கழித்து வந்தாலும் அவர் தாங்க எங்களுக்கு மாநில தலைவர். அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருப்பார். அதை வந்து இங்கே வந்து தொடர்ந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம்னு வந்தாலே உதயநிதி பேர் தான் அடிபடும். ஆனால் நேற்றுக்கு உதயநிதி பேரே அடிபடாத காரணம், ஏன்னா அடுத்த டெப்டி சிஎம்மாக வர அவர் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் அவர் இல்லாதது எப்படி இருக்குது? அவர் மட்டும் டெப்டி சிஎம் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு ஏற்கனவே ஓஹோன்னு இருக்குது, சுடுகாடாக மாறிடும். என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன தெரியணும் டெப்டி சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்காக வந்து என்னுடைய முதல் கையெழுத்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய முதல் கையெழுத்து நீட்டுனார். 3 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்போ வந்து நேற்று போராட்டம் பண்ணுறாங்க. இதை தானே ஏடிஎம்கே ஆட்சியில் போராட்டம் பண்ணாங்க. அப்போ என்ன கேட்டார் எடப்பாடி பார்த்து? ஆம்பளையா, வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லை, இப்படியெல்லாம் கேட்க தெரிஞ்சதில்ல. இப்போ அதே கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறோம். வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா உங்களுக்கு? முதல் கையெழுத்துனீங்கள, 3 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க? இப்போ நீட்டு வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறீங்க, அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குல்ல. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வழக்கை ஏன் கேட்குறீங்க? நீங்கள் 2G மட்டும் பேசும்போது மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதை இங்கே நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. அப்போது நீட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தானே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் தானே இந்த நீட்டே நடந்துட்டு இருக்குது. இப்போவும் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்குது. அப்போ அதையே நாடாளுமன்றத்தில் எழுப்புறீங்க. இங்கே 65 பேர் இறந்து போகும்போது உதயநிதி அவர்கள் பேச மாட்டார். இப்போ இந்த நீட்டுக்கு வந்து இவ்வளோ சக்ஸஸாக ஏழை மக்கள் இத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீட்டை பற்றி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது எய்ம்ஸுக்கு செங்கலை தூக்கிட்டு வந்தார். இப்போ இந்த 65 பேர் இறந்தாங்க இல்லையா, இப்போ கள்ளச்சாராய பாக்கெட் எடுத்து வந்து காமிப்பார் மக்கள்கிட்ட. அதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? ஓட்டு அரசியல் பண்ணுவதை இதோட நிப்பாட்டிக்கிங்க. அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீட்டு படித்து நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு உண்மையை சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க? எத்தனை ஏழை மாணவர்கள் நீட்டுனால மருத்துவர் ஆயிருக்காங்க? அரசு பள்ளியில் படித்தவங்க எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்கிறாங்கிற உண்மையை சொல்லுங்கள். அப்போவே மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் படித்தாங்க, இப்போ எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சு போயிடும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாநில கல்வி புத்தகத்தை படிச்சுட்டு என்சிஆர்டி புக்கிலேருந்து நீங்கள் வந்து நீட்டுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா எங்கள் மாணவர்கள் எப்படி பதிலளிப்பாங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதை பற்றி சார், மாநில புக்கில் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மாநில புக்கில் என்ன சார் இருக்கு? கலைஞர் வந்தார், திருட்டுறையில் வந்தார், கலைஞர் இந்த புக்கு எழுதினார், ஆபாசமாக ஒரு 10 புக்கு எழுதினார்.
கலைஞர் வேற என்ன பண்ணாரு சார்? அந்த புக்கில் வேற என்ன இருக்கு? பாவம் சார், அவன் நீட் எக்ஸாம் எழுத போகும்போது அது இதுவாக கேட்பாங்க. நீட் எக்ஸாமில் விஜய்க்கு முதல்ல அறிவு வேணும் சார். விஜய் என்ன கேட்கணும்? மாநில அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். ஏன்டா ஏழைக்கு ஒரு கல்வி கொடுத்துக்கிற, பணக்காரனுக்கு ஒரு கல்வி கொடுத்துக்கிற? அரசு உதவி பெறக்கூடிய கல்வியில் அரசு தொடக்கப்பள்ளியில் ஒரு கல்வி இருக்குது, நீங்க நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூல்ல ஒரு கல்வி இருக்கு. இது ஏன் இந்த முரண்பாடு? ரெண்டு ஒரே மாதிரி கல்வியை வைங்கடா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க எக்ஸாம் அப்போ ஆல் இண்டியா ஃபுல்லா இங்க இருக்க அரசு தொடக்கப்பள்ளியில் இருக்கிற மாதிரி வச்சிடலாமா? கருணாநிதி என்ன பண்ணினார் அப்படின்னு வேணா கேள்வி கேட்கலாமா நீட் எக்ஸாம்ல? இதுதானே இருக்கு. லியோனி என்ன பண்ணியிருக்கார்? அந்த பெண்களினுடைய இடுப்பு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதை வேணா நீட்ல எக்ஸாம்ல கேட்கலாமா கேள்வியா? கேவலமா இல்லை இதுக்கு பேசுறதுக்கு. இதை விஜய்க்கு உண்மையாலுமேங்க, விஜய் அவர்களுக்கு படிப்புனாலே என்னன்னு தெரியாது. மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவராக இருப்பார் போல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முரண்பாடா பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு எப்படியாவது மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும், இங்க மாநில அளவில் அவர் பேசப்படணும். அதனாலதான் அது அந்த மாதிரி கேள்வி சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே அவர் எதிர்க்கிறதா இருந்தால் திமுக அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். ஏன் இந்த வேறுபாடு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டிருக்கணும். திருமாவளவன் அவர்களும் பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன எழுப்பியிருந்தாருன்னா, இந்த மாதிரி மது ஒழிப்பை பிரியம்பல்லையே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தார். அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? தான் வீட்டிலே புள்ள வைக்காதவ பக்கத்து வீட்டு கதவை தட்டி புள்ள வேணுமான்னு கேட்டானா? அந்த மாதிரி இருக்குது இது சார். தமிழ்நாட்டில் 65 பேர் இறந்து போயிட்டாங்க சார். நீ கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க போய் யாரை கேட்கணும்? தமிழ்நாடுடைய முதல்வரை பார்த்து, ஏங்க இந்த மாதிரி 65 பேர் இறந்து போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வாங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிங்க, அது உங்க கையில் தான் இருக்குன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பாராளுமன்றத்தில் போய் அனைத்து மாநிலங்களும் மது விற்பனை உள்ளது, 4 மாநிலங்கள் தவிர மீதி அனைத்து மாநிலங்களும் மதுவை விற்கிறார்கள். சரி, திருமாவளவனுக்குன்னு 25-30 மாநிலங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரா? இருக்கிறது 2 சீட்டு. அந்த 2 சீட்டு எங்க இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்காக இப்போ பேசணுமா வேண்டாமா? முதல் மாநிலத்தில் பேசணுங்க. அதை தான் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. சரியான செருப்படி கொடுத்து அனுப்புனாங்க. போய் உங்கள் மாநிலத்தில் நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க. உங்கள் முதலமைச்சர், உங்களுடைய தோழமை கட்சி தலைவர் MK ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு இங்கே கேட்குறீங்க. முதல் உங்கள் வீட்டை முதல் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒன்றுமே பேச முடியல. இது முழுக்குங்க இவங்களுடைய நாடகம். இது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறிவாலய வாசல் நின்று பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க, அது போயிடும். எலும்பு துண்டுக்காக காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. எவ்வளோ போடுவாங்க, எப்போ கவிட்டு போகலான்னு பார்க்குறாங்க பாருங்க, அது கெட்டு போயிடும். அதனால தான் இங்கிருந்து அங்கே போய் பேசுறது. முதல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அவரோட பாராளுமன்ற தொகுதியில் எங்கெங்கே கலாச்சாரம் காய்ச்சுறாங்க அதை முதல் ஒழிங்க. அப்புறம் போகலாம் நீங்கள் அதர் ஸ்டேட்டு, பக்கத்து ஸ்டேட்டுக்கெல்லாம் அப்புறம் போகலாம். தன் முதுகில் இருக்கிற அழுக்க முதல் பாருங்க, அப்புறம் அடுத்தவங்க முதுகில் இருக்கிற அழுக்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை பற்றி இழிவான ஒரு சொற்களை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க சார். சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே அவ்வளோ பற்று வச்சுருந்தாங்க, தமிழுக்காக அவ்வளோ பண்ணாங்க. அவர்களை கேவலமாக பேசுகிறார் அந்த சு வெங்கடேசன் அவர்கள். நான் என்ன கேட்குறேன், ஓங்கோல்லேருந்து ஒருத்தர் வந்தார்ல திருட்டுறையில் ஏறி, அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? ஏங்க நீங்கள் 3 பொண்டாட்டி கட்டிட்டு அந்த புறத்தில் என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் எல்லா மேயர் கையிலையும் செங்கோலை கொடுக்குறாங்க. திமுக அரசாங்கம் தானே கொடுக்குது. அப்போ அந்த பெண்களை எல்லாம் நீங்கள் என்னவா நினைச்சு நீங்கள் சு வெங்கடேசன் அவர்கள் பேசிக்கிறீங்க? முதல் அந்த மேயர், பெண் மேயராக இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே அந்த செங்கோலை வாங்கினாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே சு வெங்கடேசனை பார்த்தாங்கன்னா நாக்க பிடுங்கி சாகிற மாதிரி கேள்வி கேட்கணும். எப்பரா என்ன இந்த மாதிரி பேசலாம்? நீங்கள் இன்னைக்கு வேற யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே கிளம்பி இருக்க மாட்டாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்க மாட்டாங்க, கனிமொழி அக்கா அப்படியே கண்ணகியா மாறி நின்று இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எங்கே போனாங்க அந்த கண்ணகி அக்கா? ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? ஒட்டுமொத்த பெண்களையும் அவமானப்படுத்தியில பேசியிருக்காரு அவரு. ஒட்டுமொத்த தமிழகம் என்ற பெண்களையில அவமானப்படுத்தி பேசியிருக்காரு. இதுக்கு மேலேயும் சூடு சொரணை இருக்கிறவ எவனுமே எந்த மகளிரும் எந்த சகோதரிகளும் திமுக இருக்க மாட்டாங்க இவர் பேசின பேச்சை கேட்டா. அதனால சு வெங்கடேசன் அவர்களுக்கு நாவடக்கம் வேணும். நன்றி.